திமுக கூட்டணிக்கு வரும் கட்சிகள் குறித்து தகவல் தெரிவிப்போம் என்று தெரிவித்துள்ள ஸ்டாலின், தொகுதி பங்கீடு குறித்து விரைவில் அறிவிப்போம் என கூறினார். தமிழக சட்டசபை தேர்தலில் திமுக கூட்டணியில் புதிய தமிழகம் கட்சி இணைந்துள்ளது. இக்கட்சிக்கு 4 தொகுதிகள் ஒதுக்கீடு செய்யப்பட்டது. இதனையடுத்து செய்தியாளர்களிடம் பேசிய ஸ்டாலின், புதிய தமிழகம் கட்சியுடன் தொகுதி உடன்பாடு முடிந்ததாகவும் அந்த கட்சிக்கு 4 இடங்கள் வழங்கப்பட்டு ஒப்பந்தத்தில் கையொப்பமிட்டு இறுதி செய்யப்பட்டுள்ளது என்றும் கூறினார். மேலும் புதிய தமிழகம் கட்சியினர் எந்தெந்த தொகுதிகளில் போட்டியிட உள்ளார்கள் என்பது வெள்ளியன்று முடிவு செய்யப்படும் என்றார். அத்துடன் காங்கிரஸ், இந்திய யூனியன் முஸ்லீம் லீக், மனிதநேய மக்கள் கட்சி ஆகியவற்றுடன் எந்தெந்த தொகுதிகளில் போட்டியிடுவது குறித்து பேச்சுவார்த்தை நடைபெற்று வருகிறது என்றும், அநேகமாக சனிக்கிழமைக்குள் அனைத்தும் இறுதி செய்யப்பட்டுவிடும் என்றும் தெரிவித்தார். திமுக கூட்டணிக்கு வரும் மற்ற கட்சிகள் குறித்து கண்டிப்பாக தெரியப்படுத்துவோம் என்றும் ஸ்டாலின் கூறினார். தொகுதி உடன்பாடு முடிஞ்சிருக்கு. 4 இடங்கள் கொடுப்பதுன்னு முடிவெடுக்கப்பட்டு தலைவர் அவர்களும் அதேபோல புதிய தமிழக கட்சியுடைய தலைவர் கிருஷ்ணசாமி அவர்களும் கையொப்பமிட்டு ஒப்பந்தம் முடிவு செய்யப்பட்டிருக்கிறது. என்னென்ன தொகுதி என்பது நாளை காலை முடிவு செய்யப்படும். ஏற்கனவே காங்கிரஸ் கட்சியோடு, இந்திய யூனியன் முஸ்லீம் கட்சியோடு, மனிதநேய மக்கள் கட்சியோடு எந்தெந்த தொகுதி என்ற பேச்சுவார்த்தை நடந்து கொண்டிருக்கிறது. நாளை அல்லது நாளை மறுநாள் அநேகமாக எல்லாமே முடிந்துவிடும் என்று நான் கருதுகிறேன்.